நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ நம் முன்னிலையிலே எழுந்தருளியிருக்கிற இந்த ஆண்டவர் மாட்சி நிறைந்த இறைவனாக இருக்கிறார். விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் சீனாய் மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது அவருடைய அந்த வருகை மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியது. மக்கள் அச்சம் கொண்டவர்களாக மோசேயை நோக்கி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். கடவுள் எங்களோடு பேசவே வேண்டாம், ஏனெனில் நாங்கள் செத்து போவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வருகை மாட்சி நிறைந்ததாகவும் அச்சம் தரக்கூடியதாகவும் மக்களை நடுங்கச் செய்யக்கூடியதாகவும் இருந்தது. அத்தகைய இறைவன் தன்னை இந்த சிறிய எளிய அப்பத்தின் வடிவில் அப்பத்தின் உள்ளே தன்னை மறைத்து கொண்டார். தன்னுடைய மாட்சி நிறைந்த பிரசன்னத்தை, பயம் தரக்கூடிய அந்த பிரசன்னத்தை எளிய அப்பத்தின் வடிவில் மறைத்து கொண்டு நமக்காக நம் மத்தியிலே எழுந்தருளியிருக்கிறார். மாட்சி பொருந்திய அந்த இறைவனை இந்த 1 மணி நேரம் ஆராதனை செய்து அவருக்குரிய மாட்சியை அவருக்கு நாம் செலுத்துவோம். ஆராதனை ஆராதனை ஆத்மாவில் என்றென்றும் ஆராதனை. காண்பவரை காப்பவரை கர்த்தாதி கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை ஆத்மாவில் என்றென்றும் ஆராதனை. காண்பவரை காப்பவரை கர்த்தாதி கர்த்தரை ஆராதிப்போம். நம் முன்னிலையிலே எழுந்தருளிருக்கக்கூடிய தெய்வம் உயிருள்ளவர், ஆற்றல் வாய்ந்தவர், தூய்மை நிறைந்தவர், எல்லோருக்கும் அரசராயிருக்கக்கூடியவர். அந்த இறைவனை, நம்முடைய அன்புள்ள அந்த இறைவனை ஆராதிப்போமா? தேவனை ஆராதிப்போம், தாவீதின் மைந்தனை ஆராதிப்போம். உயிருள்ள தேவனை ஆராதிப்போம், தாவீதின் மைந்தனை ஆராதிப்போம். தூயாதி தூயவரை ராஜாதி ராஜனை அன்பான தேவனை ஆராதிப்போம். தூயாதி தூயவரை ராஜாதி ராஜனை அன்பான தேவனை ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை ஆத்மாவில் என்றென்றும் ஆராதனை. காண்பவரை காப்பவரை கர்த்தாதி கர்த்தரை ஆராதிப்போம். இதோ
இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று சொன்னவர், நான் யாக்கோபின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன் என்று தன்னை தன்னுடைய மக்களின் பெயரிலே அறிமுகப்படுத்தி கொண்டவர், அடையாளப்படுத்தி கொண்டவர். இன்று நம்மையும் நான் உனது தேவன், உன்னுடைய கடவுள் என்று நம்முடைய பெயராலே அடையாளப்படுத்தி கொள்ள ஏதோ நம் மத்தியிலே எழுந்தருளியிருக்கிறார். அந்த இறைவனை என்னுடைய ஆண்டவரே, என்னுடைய தேவனே என்று சொல்லி வாழ்த்தி போற்றி ஆராதிப்போமா? யாக்கோபின் தேவனை ஆராதிப்போம், ஈசாக்கின் தேவனை ஆராதிப்போம். யாக்கோபின் தேவனை ஆராதிப்போம், ஈசாக்கின் தேவனை ஆராதிப்போம். சாரோனின் ரோஜாவை சாலமோனின் ராஜாவை ஒன்றாக சேர்ந்தே ஆராதிப்போம். சாரோனின் ரோஜாவை சாலமோனின் ராஜாவை ஒன்றாக சேர்ந்தே ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை ஆத்மாவில் என்றென்றும் ஆராதனை. காண்பவரை காப்பவரை கர்த்தாதி கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை ஆத்மாவில் என்றென்றும் ஆராதனை. காண்பவரை காப்பவரை கர்த்தாதி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பிற்குரிய சகோதரனே சகோதரியே, இதோ நம் முன்னிலையிலே எழுந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். உன்னையும் என்னையும் இந்த ஆராதனை வேளைக்கு அழைத்து வந்திருக்கிறார் என்றால் அவர் நம்மீது அன்பு கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியிலே நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிறார். இன்றைய நாளிலே இதோ என்னோடு இணைந்து நம்பிக்கைக்குரியவரை நாம் நம்புவோமா என்று சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். ஆண்டவர் தான் கொடுத்த வாக்குறுதியில் என்றென்றும் மாறாதவராக இருக்கிறார் என்பதை விவிலிய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 10 இறைவார்த்தை 23 நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர், எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாய் இருப்போமாக என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, நமக்கு வாக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த தெய்வம் நம்பிக்கைக்குரியவர், வாக்கு மாறாதவர். விடுதலை பயண நூல் அதிகாரம் 34 இறைவார்த்தை 6 நாம் வாசிக்கிறோம். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என்று ஆண்டவருடைய ஒவ்வொரு பண்பு நலன்களையும் விவிலியத்திலே அந்த விவிலிய ஆசிரியர் எடுத்து கூறுகிறார். ஆண்டவருடைய பண்பு நலன்களில் மிக முக்கிய ஒன்றாக இருக்கக்கூடியது அவர் நம்பிக்கைக்குரியவர். மனிதர்கள் மேல் நாம் நம்பிக்கையை வைக்காமல் நம்மை அழைத்த, நம்மை காத்து, நம்மை வழிநடத்தி, நம்மை பராமரிக்கிற இறைவனின் மீது நாம் நம்பிக்கையை வைக்கிற பொழுது நாம் எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே இன்றைய நாளிலே நம்பிக்கைக்குரிய அந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்கை நினைத்து பார்ப்போம். இதோ உலக முடிவு வரை என்னாலுமே நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இதோ நான் என் தந்தையிடம் சென்று உங்களுக்காக ஒரு துணையாளனை அனுப்புவேன் என்று சொன்ன அந்த அன்பு தெய்வம் இன்றைய நாளிலே அவரை பற்றி தியானிக்க, அவரை பற்றி நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தூய ஆவியார் எனக்கூடிய அந்த துணையாளரை நமக்கு நிறைவாய் பொழிந்து நம்மை ஆசிர்வதிக்க தூய ஆவியாருடைய வருகைக்காக இப்போது ஜெபித்து இதோ இந்த பாடல் வழியாக தூய ஆவியாரை வரவேற்போம்.
ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. இதோ தூய ஆவியார் பெந்தகோஸ்து பெருவிழாவின் போது சீடர்கள் மீது அக்கினி நெருப்பு போல இறங்கி வந்தார். நாவடிவு போல அக்கினி நெருப்புகள் அவர்கள் மீது இறங்கி அவர்களை இறைவாக்கு உரைக்கச் செய்தது. ஆண்டவரை குறித்த நற்செய்தியை அவர்கள் எடுத்துரைக்கச் செய்தது. இதோ இந்த நேரத்தில் அந்த அக்கினிமயமான ஆவியானவர் தாமே நம்மில் எழுந்தருளி இதோ இறை வார்த்தையை தியானிக்க நம்மை பலப்படுத்த இந்த நேரத்தில் அவருடைய வருகைக்காக செபிப்போம். தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா, திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆவியான தேவனை அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியானவரின் துணையை பெற்றவர்களாக இதோ இந்த நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 14 தொடங்கி 27 முடிய. அக்காலத்தில் அவர்கள் மற்ற சீடரிடம் வந்தபொழுது பெருந்திரளான மக்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர். மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடிப்போய் அவரை வாழ்த்தினர். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது. அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெருக்கிறான். உடம்பும் விரைத்து போகிறது. அதை ஓட்டிவிடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன், அவர்களால் இயலவில்லை என்று கூறினர். அதற்கு அவர் அவர்களிடம், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான். வாயில் நுரை தள்ளியது. அவர் அவனுடைய தந்தையை பார்த்து,
இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர், குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது. இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா? நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மையை நீங்க உதவும் என்று கதறினார். அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி, ஊமை செவிட்டு ஆவியே, உனக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்றார். அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது. அச்சிறுவன் செத்தவன் போலானான். ஆகவே அவர்களுள் பலர் அவன் இறந்து விட்டான் என்றனர். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவனும் எழுந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியின் மையமாக இருப்பது நம்பிக்கை. நாம் இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை எத்தகையதாக இருக்கிறது என்று நாம் நம்மையே ஆய்ந்து உணர இந்த மணித்துளிகளை பயன்படுத்தி கொள்வோம். விவிலிய வரலாற்றிலே நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் தான் கொடுத்த வாக்குறுதியிலே என்றுமே மாறாதவராக இருந்து வந்திருக்கிறார் என்பதை விவிலியத்தை வாசிப்பதன் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். தொடக்க நூல் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 2 முதல் 3 முடிய நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சொன்ன அந்த வாக்குறுதி, உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். அன்பிற்குரியவர்களே, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி இதுதான். நீயே ஆசியாக விளங்குவாய், உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று சொல்லுகிறார். அந்த வாக்குறுதியை ஆண்டவர் எவ்வாறு காப்பாற்றுகிறார் என்றால், ஆபிரகாமினுடைய வாழ்வு முழுவதும் நாம் பார்க்கிற பொழுது ஆபிரகாமுடைய பயணம் முழுவதிலுமே ஆண்டவருடைய துணை, அருட்காவல் அவரோடு இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. அவர் சென்ற இடத்திலெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஆபிரகாம் உணர்ந்து கொள்கிறார். அவர் செல்கிற இடத்திலெல்லாம் அவருக்கு முன்பாக ஆண்டவர் பயணம் மேற்கொள்வதை ஆபிரகாமால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அபிமெலேக்கோடு உடன்படிக்கை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மன்னன் ஆபிரகாமை நோக்கி பயந்து, ஏனென்றால் ஆபிரகாமுக்காக கடவுள் போராடுகிறார், ஆபிரகாமுக்காக கடவுள் வாதாடுகிறார் என்பதை உணர்ந்த அந்த அபிமெலேக்கு என்ற மன்னன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆண்டவருடைய பிரசன்னம் ஆபிரகாமோடு இருந்தது. உன்னை ஒரு பெரிய இனமாக்குவேன் என்று சொன்னார் ஆண்டவர். அதை இஸ்ரேல் மக்களில் ஆண்டவர் நிறைவேற்றுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல நாம் யாக்கோபு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டதனால்தான், இதோ நான் உனக்கு காட்டக்கூடிய நாட்டிற்கு நீ செல் என்று ஆண்டவர் சொன்னபோது அவர் முன்னிலையிலே ஆண்டவர் காட்டக்கூடிய நாடு எது என்பது தெரியாது, எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பது ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனாலும் கூட ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவராக, ஆண்டவருடைய அந்த வாக்கின் மீது நம்பிக்கை கொண்டவராக ஆபிரகாம் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறார். எனவேதான் ஆண்டவர் ஆபிரகாமினுடைய அந்த நம்பிக்கையை அவருக்கு நீதியாக கண்டார் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். அதே போல அந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை வரலாறு முழுவதிலுமே நாம் பார்க்கிறோம். அந்த மக்கள்
தங்களுடைய அடிமைத்தனத்திலும் கூட ஆண்டவர் அவர்களுடைய கூக்குரலை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். தான் அந்த மக்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அதோ அந்த மக்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்த போது, இதோ என் மக்களுடைய கூக்குரலை நான் கேட்கிறேன், அவர்கள் என்னை நோக்கி அழுது எழுப்பும் குரல் என் செவிகளை எட்டுகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அந்த மக்கள் மீது அன்பு கொண்டவராக, சிறப்பாக தான் கொடுத்த அந்த வாக்குறுதியிலே நிலைத்து நிற்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர், தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதிலே என்றும் மாறாதவர், நம்பிக்கைக்குரியவர், அழைத்த இறைவன் நம்பிக்கைக்குரியவர். அவர் இன்று உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எனவே அந்த நம்பிக்கைக்குரிய இறைவனை போற்றி பாடுவோம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே. ஆண்டவர் மோசேயை அழைத்தார். எகிப்திலே அடிமைப்பட்டிருக்கக்கூடிய தன்னுடைய மக்களை விடுவிக்க அவரை அழைத்தார். மோசேயும் அந்த மக்களை விடுவிப்பதற்காக சென்றார். ஆனால் அவர் தன்னுடைய ஆற்றலை முன்னிறுத்தி செல்லவில்லை. மாறாக தன்னை அழைத்த இறைவன் நம்பிக்கைக்குரியவர் என்பதை உணர்ந்து அவருடைய ஆற்றலோடு சென்றார். எனவேதான் அவரால் அந்த மக்களை காப்பாற்றி விடுவித்து விடுதலை வீரராக வாக்களிக்கப்பட்ட அந்த தேசத்தை நோக்கி அவர்கள் பயணம் மேற்கொள்ள செய்ய முடிந்தது. எனவே நாம் நம்முடைய சொந்த ஆற்றலை முன்னிறுத்தாமல் நம்மை அழைத்த நம்பிக்கைக்குரிய இறைவனது ஆற்றலை முன்னிறுத்தி இப்பொழுது அந்த ஆண்டவரை செபிப்போம். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் உம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் உம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே. பெரும்பாட்டினாலே பல ஆண்டுகளால் அவதிப்பட்ட அந்த பெண்மணி, ஏதோ என்னுடைய ஆண்டவனுடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் மட்டும் போதும், நாம் நலம் பெறுவேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு அவர் சென்றார். அந்த நம்பிக்கை அவருக்கு குணம் கொடுத்தது. அந்த நம்பிக்கை ஆண்டவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு செல்ல உதவியது. எனவே இன்ற நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமை நம்மையும் தொட, நம்முடைய நம்பிக்கை காரணமாக இருக்க அவரை நம்பி செபிப்போம்.
உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா வசனம் நம்புவதால். உள்ளமெல்லாம் மகிழுதையா வசனம் நம்புவதால். பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் சமூகம். நம்புகிறேன் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் சமூகம். நம்புகிறேன் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே. இதோ நம் மத்தியில் இருக்கக்கூடிய தெய்வம் நம்பிக்கைக்குரியவர். அதை இந்த விவிலிய வரலாற்றின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். நாம் வாழுகிற நம்முடைய இந்த போராட்ட வாழ்வில் ஆண்டவருடைய துணை எவ்வாறு நம்மோடு இருக்கிறது. இதோ நான் முன்னாடி சொன்னது போல உன்னை அழைத்த இறைவன் நம்பிக்கைக்குரியவர் என்பதை நாம் எப்படி உணர்ந்து கொள்வது என்று சிந்திக்க நான் முயற்சித்த போது, நான் அருள் பொழிவு பெற்று முதலாக நிகழ்த்தக்கூடிய இந்த ஆராதனை வேளையில் என்னையே சாட்சியாக ஆண்டவர் முன் நிறுத்த நான் விளைந்தேன். எனவே இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய அந்த வாக்கு மாறாத தன்மை எப்படி என்னை வழி நடத்தியது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, நான் களப்பணி ஆற்றி கொண்டிருந்த போது 2014ஆம் ஆண்டு களப்பணி ஆற்றி கொண்டிருந்தேன். அப்போது எதிர்பாராத விடமாக என்னுடைய தந்தை மாரடைப்பினால் இறந்து போனார். என்னுடைய குடும்பத்தினுடைய ஒரே பொருளீட்டக்கூடிய நபர் என்னுடைய தந்தை தான். அந்த நேரத்திலே பல வகையான இக்கட்டுகளுக்கு என்னுடைய குடும்பம் ஆளானது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், என்னுடைய தம்பி வெளிநாட்டிலே படித்து கொண்டிருந்தான். நான் களப்பணி ஆற்றி கொண்டிருந்த அந்த இடத்திலிருந்து என்னை ஒரு சுற்றுலாவிற்காக ராஜஸ்தான் வரை சென்றிருந்தோம். அப்படி என்னுடைய வீட்டிலே என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், என்னுடைய சகோதரி, இந்த 3 பேர் மட்டும்தான் இருந்தார்கள். அந்த ஒரு சூழ்நிலையிலே என்னுடைய தந்தை இறந்து போகிறார். அந்த இறந்து போவதற்கு முந்தைய நாள்தான் ஒரு மிகப்பெரிய கடனை அடைப்பதற்காக தன்னிடம் இருந்த எல்லா பொருளையும் கடன் திருப்பி செலுத்திவிட்டு வந்திருக்கிறார். அன்றைய சூழலிலே என் தாயிடம் எந்த ஒரு பொருளுமே இல்லை, எந்த ஒரு காசுமே இல்லை. அந்த சூழ்நிலையில் காலை சரியாக 6 மணிக்கு எனக்கு அலைபேசியிலே என் தாய் என்னை தொடர்பு கொண்டு சொல்லுகிறார், தந்தை இறந்து விட்டார் என்று. அந்த சூழலிலே நான் உடைந்து போகிறேன், அழுதேன். என்னோட கூட வந்திருந்த அவ்வளவு பேரும் என்னை பார்த்து பரிதாபப்படக்கூடிய நிலைக்கு என்னுடைய நிலை இருந்தது. அந்த சூழ்நிலையில் கூட ஆண்டவர் என்னை கைவிடவில்லை. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை அத்தனை நாள் நான் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் அன்று முதல் நான் உணர்ந்து கொண்டேன், என்னை அழைத்த இறைவன் என்னோடு இருந்தார், என்னை வழிநடத்தினார், என்னை தாங்கி பிடித்தார் என்பதை. இதோ அந்த ராஜஸ்தானிலிருந்து நான் திருச்சி வரும் அளவிற்கு என்னோடு என்னுடைய நண்பனை ஆண்டவர் பயணிக்க மேற்கொண்டார். என்னுடைய நண்பன் என்னோடு வந்தான். அதே போல என்னுடைய அந்த களப்பணி தந்தை அவர்கள் எனக்காக
விமானத்தை ஏற்பாடு செய்து நான் உடனே வீடு திரும்புவதற்காக எனக்கு அந்த வழிவகையை செய்து கொடுத்தார்கள். அது காந்தி ஜெயந்தி என்பதன் காரணத்தினாலே என்னுடைய தாய்க்கு பணம் கொடுப்பதற்கு கூட வாய்ப்பு இல்லை. ஒரு வங்கியிலே பணத்தை போட்டு அதன் மூலமாக அவருக்கு கொடுப்பதற்கு கூட வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் அதற்கும் வழிவகை செய்தார். அன்பிற்குரியவர்களே, என் தந்தை இறந்த பிறகு எங்களுடைய குடும்பத்தினுடைய நிலையை அப்பொழுதுதான் சற்று ஆழமாக புரிந்து கொண்டேன். அவ்வளவு பண கஷ்டத்தில் இருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய பிரசன்னம் எவ்வாறு என்னோடு இருந்தது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருந்த போதும் கூட என்னுடைய உறவினர்கள் வந்தார்கள். சொன்னார்கள், நீ இவ்வாறு நீ குருத்துவத்திற்காக படிப்பதை விட்டுவிட்டு நீ வெளியே வந்துவிடு என்று சொல்லி அவர்கள் எனக்கு அறிவுரை சொன்னார்கள். ஒரு சில நண்பர்களும் அவ்வாறு தான் சொன்னார்கள். நீதான் இந்த குடும்பத்தினுடைய மூத்த மகன், நீதான் இவர்களை காப்பாற்ற வேண்டும், இவர்களுக்காக உழைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே நீ உன்னுடைய அந்த அழைப்பை விட்டு வெளியே வந்துவிடு என்று சொன்னார்கள். எனக்கு மிகப்பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலை. எந்த முடிவெடுப்பது என்று தெரியவில்லை. நிறைய பேரிடம் ஆலோசனை கேட்டு இறுதியாக முடிவுக்கு வந்தேன். நான் குருத்துவத்தை விட்டு என்னுடைய குருத்துவ படிப்பை விட்டு வெளியே வந்து விடலாம் என்று முடிவு மேற்கொண்டு என்னுடைய ஆயரை சந்திப்பதற்காக ஆயர் இல்லத்திற்கு சென்றேன். ஆயர் இல்லத்திற்கு சென்ற போது ஆயர் அங்கு இல்லை. அப்படி ஆயரை சந்திக்க முடியாத காரணத்தினாலே என்னுடைய அதிபரை சந்திக்கலாம் என்று சொன்னேன். அவரை சந்திக்க செல்லும் போது அவர், ஒரு தியானம் நடக்க போகிறது, நீ அந்த தியானத்தில் கலந்து கொண்டு விட்டு நீ உன்னுடைய முடிவை எடுத்துக்கொள் என்று சொல்லி என்னை அந்த தியானத்துக்கு அனுப்பி வைத்தார். அந்த தியானத்தில் கலந்து கொண்ட போது ஆண்டவர் என்னோடு பேசினதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஆண்டவர் என்னோடு பேசினார். என்னுடைய உள்ளத்திலே அவ்வளவு கேள்விகள் இருந்தன. ஆண்டவரை, உம்முடைய பணியை செய்வதற்காக நான் வந்தேன். ஆனால் என்னுடைய குடும்பத்திலே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே, அதை யார் சரி செய்வது? நான் சென்றால் மட்டும்தான் அதை சரி செய்ய முடியும் என்று ஆண்டவரை நோக்கி நான் கேள்வி கேட்டேன். ஆனால் ஒவ்வொரு கேள்விக்கும் ஆண்டவரே எனக்கு பதில் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அவர் என்னை நோக்கி சொன்னார், இறைவாக்கினர் எஸ்ஐயா நூல் 41வது அதிகாரம் இறைவார்த்தை 10 வாசிக்கிறோமே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை நான் தாங்குவேன் என்று சொல்லி அந்த வசனமானது எனக்கு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு வசனமும் எனக்கு கொடுக்கப்படுகிற பொழுது என்னுடைய உள்ளத்தில் இன்னொரு கேள்வி எழுகிறது, நான் தான் இந்த பணியை செய்ய வேண்டுமா என்று சொல்லி. அன்பிற்குரியவர்களே, இத்தகைய அனுபவம் எனக்கு கிடைப்பதற்கு முன்பாக என்னுடைய நம்பிக்கை இவ்வளவு ஆழமானதாக இல்லை. இத்தகைய ஒரு அனுபவம் எனக்கு கிடைப்பதற்கு முன்பாக ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நான் நம்பிக்கையை கொண்டிருக்கவில்லை. ஏனென்றால் நம்முடைய படிப்பு ஒவ்வொன்றுமே நம்மை கேள்வி கேட்க தூண்டுகிறது. அந்த கேள்விகள் கடைசியாக கடவுளையே கேள்வி கேட்க நம்மை அழைக்கிறது. அத்தகைய சூழலிலே நம்முடைய நம்பிக்கை ஆட்டம் கண்டுகொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 5வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையில, உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் என்று பேதுரு சொல்வது போல ஆண்டவர் என் மீது கவலை கொண்டுள்ளார், எனக்காக அவர் போராடுகிறார் என்பதை என்னுடைய வாழ்விலே நான் உணர்ந்து கொண்டேன். ஆண்டவரோடு நான் கொண்ட அந்த உரையாடலின் நிமித்தமாக நான் என்னுடைய எல்லா சிந்தனைகளையும் விட்டுவிட்டு ஆண்டவர் மீது முழுவதுமாக நம்பிக்கை கொண்டவனாக எல்லா பிரச்சனைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு என்னுடைய படிப்பை தொடர்ந்து மேற்கொண்டேன். அவ்வாறு மேற்கொள்கிற போதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் என்னை கீழே விழவிடாமல் எவ்வாறு ஆண்டவர் என்னை வழிநடத்தி தாங்கி பிடித்து என்னை தூக்கி சென்றார், தன் தோளில் எவ்வாறு என்னை சுமந்து வந்தார் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அன்பிற்குரியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்விலும் பல வகையான துன்பங்களை சந்திக்கலாம். இதோடு என்னுடைய வாழ்வு முடிந்து விட்டது, இதற்கு மேலாக என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய நிலை கூட நமக்கு வரலாம். இதோ எந்த பக்கம் செல்வது, வலப்புறம் செல்வதா இடப்புறம் செல்வதா, இதோ எனக்கு எதுவுமே தெரியவில்லையே என்ற சூழல் நம்முடைய வாழ்விலும் ஏற்படலாம். ஆனால் நம் முன்னிலையில் இருக்கக்கூடிய அந்த தெய்வம்
எல்லா இக்கட்டுகளின் மத்தியிலும் நம்மை வழிநடத்தக்கூடியவராக. இதோ நாம் பாடினோமே, பாதைக்கு தீபம், இந்த பேதைக்கு வெளிச்சம் என்று சொல்லி பாடினோமே, அதே போல நம்முடைய பாதைக்கு தீபமாக இருந்து நாம் செல்ல வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன் என்று சொல்லக்கூடிய தெய்வமாக அவர் இருக்கிறார். அவரால் இயலாதது ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் உனக்காக செய்து முடிக்கக்கூடிய தெய்வமாக அவர் இருக்கிறார். இதோ இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னது போல எல்லா துன்பங்களின் மத்தியிலுமே இதோ உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நீ மேற்கொள்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உன்னோடு துணை இருந்து உன்னை நான் வழிநடத்தக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிற இந்த தெய்வம் நம்பிக்கைக்குரியவர். எத்தகைய சூழல் வந்தாலும் அவர் மீது நாம் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையில் நாம் நிலைத்திருந்தோம் என்றால், நம்முடைய பார்வையை அவர் மீது மட்டும் பதிய வைத்திருந்தோம் என்றால், எந்த இன்னலும் நம்மை அசைக்க முடியாது. பேதுரு அந்த கடலிலே நடந்து செல்கிற பொழுது ஆண்டவர் மீது தன்னுடைய பார்வையை பதிய வைத்திருந்த வரை அவர் அந்த கடலிலே மூழ்கி போகவில்லை. ஆனால் அவருடைய அந்த பார்வையானது அந்த சிறிய காற்றினாலே அசைந்த போது, அந்த கவனம் ஆண்டவரை விட்டு சிதறிய போது பேதுரு அந்த கடலிலே மூழ்க ஆரம்பித்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலுமே பல துன்பங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சவால்கள் வரலாம். எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய அந்த பார்வையை பதிய வைத்திருந்தோம் என்றால், எல்லா இக்கட்டுகளின் மத்தியிலுமே நம்மை கரம் பிடித்து வழிநடத்த செல்லக்கூடிய தெய்வமாக அவர் இருக்கிறார். ஏதோ அன்னை மரியை நோக்கி சொன்னது போல, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொன்னது போல, இன்றைய நாளிலே நாம் அவரை நம்பினோம் என்றால் அவரால் இயலாதது ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்வு அதற்கு சான்றாக ஆக வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்வு என்னுடைய வாழ்வை போல சான்றாக அமைய வேண்டும் என்றால், எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த அந்த இறைவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம் இந்த பாடலின் வழியாக. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இஸ்ரேல் மக்கள் பாளையம் இறங்கிய போது அவர்களுக்கு எதிராக பிலிஸ்தியர்கள் ஆயிரக்கணக்கானோர், பல்லாயிரக்கணக்கானோர் எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த பிலிஸ்தியர்களை பார்த்து இஸ்ரேல் மக்கள் அஞ்சக்கூடிய அந்த தருணத்தில் ஆண்டவர் மீது முழுவதுமாக நம்பிக்கை கொண்டு ஆண்டவரை நோக்கி ஜெபித்த போது அந்த ஜெபம் அவர்களுக்கு வல்லமையாக விளங்கியது. அந்த ஜெபம் அவர்களுக்கு வெற்றியை தேடி தந்தது. இன்று நாமும் ஜெபிக்கிற பொழுது நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும், நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் தகர்ந்து போக, அதை தகர்த்தெறிய ஆண்டவர் தாமே முன் வருகிறார். எனவே ஜெப வீரர்களாக ஆண்டவர் முன்னிலையிலே முழந்தாள் படியிட்டு ஜெபிக்க இதோ இந்த வரிகளை தியானித்து பாடுவோம். செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு
மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இதோ பிறவியிலிருந்தே முடவனாக இருந்த ஒரு மனிதன், யாரும் உதவாத நிலையில் இருந்த அந்த மனிதன் பிச்சை எடுப்பதற்காக இதோ ஆலயத்தின் அலங்கார வாயிலின் முன்பாக கொண்டு வந்து அமர்த்தப்பட்டான். தனக்காக பிச்சை கொடுப்பார்கள் என்று பேதுருவையும் யோவானையும் பார்த்து அவன் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நேரத்தில் பேதுருவும் யோவானும் அவனை பார்த்து, என்னிடம் பொருள் ஒன்றும் இல்லை, பொன்னோ வெள்ளியோ என்னிடம் இல்லை, இதோ என்னிடத்தில் இருப்பதை உனக்கு கொடுக்கிறேன், நாசரேத்து இயேசுவின் பெயரால் எழுந்து நட என்று அவனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் எழுந்து நடந்தான். இன்று அத்தகைய அதிசயத்தை நாமும் காண இயலும். நாசரேத்து இயேசுவின் பெயர் எல்லா இக்கட்டுகளினின்றும் நம்மை விடுவிக்க வல்லது. அந்த நாசரேத்தூர் இயேசுவின் பெயர் எல்லா தீமைகளினின்றும் நம்மை காக்க வல்லது. எனவே அந்த இயேசுவின் பெயரை நாமும் செபிப்போமா? அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவனன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவனன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அந்த நைனூர் பெண்மணி தன்னுடைய ஒரே மகனை இழந்து அவர் தவித்த அந்த வேளையில, அந்த மகனுடைய இறுதி ஊர்வலத்திலே அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்மணியினுடைய, அந்த விதவை தாயினுடைய கண்ணீரை கண்ட ஆண்டவர் அந்த தாய்க்கு அவருக்காக மனம் இறங்கியதை நாம் பார்க்கிறோம். அந்த தாய்க்காக மனம் இறங்கி இயற்கையையே மாற்றி அமைக்கிறார். இறந்து போன அந்த தாயினுடைய மகனை அவர் உயிர்த்தெழச் செய்தார். எழுந்து வா என்று சொல்லி அவனுக்கு உயிர் கொடுத்தார். அத்தகைய ஆண்டவர், அவரை நோக்கி நாம் கண்ணீரோடு ஜெபிக்கிற பொழுது நம்முடைய கண்ணீரையும் கண்டு அவர் அதிசயங்களை செய்ய வல்லவர். நம் கண்கள் அத்தகைய அதிசயங்களை காண அவர் செய்ய தயாராக இருக்கிறார். எனவே கண்ணீர் விட்டு அவர் முன்னிலையில நாம் நம்மையே முழுவதுமாக ஒப்படைத்து ஜெபிப்போம். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்லை. சகோதரனே, சகோதரியே, இதோ நம் மத்தியிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய தெய்வத்தால் இயலாதது
ஒன்றுமே இல்லை என்ற நம்பிக்கையோடு நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அவருடைய பாதம் வைத்து செபிப்போம். இதோ இந்த தருணத்தில் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். இதோ நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய உடன் பிறந்தவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உள்ளத்தை பார்க்கக்கூடியவர்களாக இல்லாமல் போகலாம். நம்முடைய வெளிப்படையான அந்த தன்மையை பார்த்து உனக்கு என்ன பிரச்சனை, நீதான் நல்லா இருக்கிறிய என்று சொல்லலாம். ஆனால் நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை, நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த கண்ணீரை ஆண்டவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இதோ அந்த கண்ணீரை அவர் முன்னிலையிலே நாம் சிந்துகிற பொழுது அதற்கு அவர் விலை கற்பிக்கிறார். அந்த கண்ணீர் விலை மதிப்பற்றதாக மாறுகிறது. அந்த கண்ணீரை பார்க்கக்கூடிய தெய்வமாக அவர் இருக்கிறார். இதோ அவரை நோக்கி மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, இதோ மத்தியில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பாதம் வைத்து செபிக்கிறேன். இதோ முன்னிலையில முழந்தால் படியிட்டு கண்ணீரோடு தன்னுடைய மனவேதனைகளை உம்முடைய காலடியிலே வைக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உம்மிடம் வைத்து செபிக்கிறேன். உற்று பாருங்கப்பா. இதோ அந்த பெண்மணியினுடைய விதைவை தாயினுடைய கண்ணீரை பார்த்து அவருக்காக மனமிறங்கி அதிசயத்தை அவரை காண செய்தீர. அதே போல கண்ணீரோடு செபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய கண்ணீரையும் பார்த்து, ஒவ்வொரு சகோதரியினுடைய கண்ணீரையும் பார்த்து அவர்களுடைய உள்ள ஏக்கங்களை நிறைவு செய்வீராக. ஆண்டவரே, பல வகையான இன்னல்கள் மத்தியில இதோ என்னுடைய நம்பிக்கை தகர்ந்து போகிறது, உம்மீது நான் கொண்டு இருக்கிற அந்த நம்பிக்கை சிதறி போகிறது என்று செபிக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதம் வைத்து செபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய நம்பிக்கையின்மையையும் குணப்படுத்தும். இதோ இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி பகுதியில ஆண்டவரே, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மையை குணப்படுத்தும் என்று சொன்னது போல நாங்கள் உம்மை நோக்கி செபிக்கிறோம். நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று நாங்கள் உம்மை நம்பும்படியாக செய்தரலாம். ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல நீர் எங்களுக்கும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர். இதோ நீ ஆசியாய் விளங்குவாய், உன் வழியாக உன் குடும்பம், உன்னுடைய உறவினர்கள், உன்னுடைய நண்பர்கள் ஆசியை பெறுவார்கள் என்று எங்களுக்கும் நீர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறீரே. அந்த வாக்குறுதி மேல் முழுவதுமாக நாங்கள் நம்பிக்கை கொள்ள செய்தரணும். ஆண்டவரே, உம்முடைய பராமரிப்பு, உம்முடைய பிரசன்னம் என்னாலும் எங்களோடு கூட இருக்கிறது என்பதை நீர் இந்த நேரத்தில் நாங்கள் உணரும்படியாக செய்தரணும். ஆண்டவரே, நீரே எங்களை தோளில் சுமந்து தாங்குகிறீர், எங்களை உம்முடைய உள்ளங்கையிலே புரித்து வைத்து எங்களை வழிநடத்தி செல்கிறீர் என்பதை நாங்கள் உணரும்படியாக செய்தரணும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் நாங்கள் செல்கிற வழியெல்லாம் எங்களோடு கூட இருக்கிறது என்பதை நாங்கள் உணரும்படியாக செய்தரணும். இஸ்ரேல் மக்கள் அந்த பாலைவனத்திலே சென்ற போதும் கூட உம்முடைய பிரசன்னம் பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு பிளம்பாகவும் இருந்து அவர்களை வழிநடத்தியது போல நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு பாதை தெரியாத சூழல்களில், எந்த பக்கம் செல்வது என்று தெரியாத சூழல்களில், எந்த முடிவை எடுப்பது என்று தெரியாத சூழல்களில் நாங்கள் சிக்கிக்கொண்டு தவிக்கிற போது நீரே நாங்கள் செல்ல வேண்டிய வழியை காட்டுவீராக. இதோ நாங்கள் விவிலியத்திலே வாசிக்கிறோமே, நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று நீர் சொன்னது போல எங்களுக்கான பாதையை, நீர் எங்களுக்காக வகுத்து வைத்திருக்கிற பாதையில நாங்கள் நடந்து செல்ல நீரே எங்களுக்கு அருள்வீராக. உம்முடைய பராமரிப்பும் உம்முடைய அருட்துணையும் என்னாலும் எங்களோடு கூட இருக்கிறது என்பதை உணரச் செய்வீராக. ஆண்டவரே, இக்கட்டான சூழல்களில் என்னோடு என்னுடைய ஆண்டவர் இருக்கும் பொழுது யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் என்று நான் மார்தட்டி எல்லா இன்னல்களின் மத்தியிலும் வெற்றி வீரனாய் செல்வதற்கான ஆசிரை நிரம்ப பொழிவீராக. நீரே எங்களோடு கூட இருந்து எல்லா நிலைகளிலும் எங்களை பராமரிப்பீராக. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு தங்கி இருந்து எங்களை வழி நடத்துவதாக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்பு சகோதரனே, சகோதரிய, இதோ நம் நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறைவன் இப்பொழுது உனக்கும்
ஆசியை வழங்குகிறார். நீயே ஆசியாய் விளங்குவாய் என்று சொல்லுகிறார். உன்னுடைய இன்னல்கள் எல்லாம் உன்னை விட்டு அகன்று போகும் என்று சொல்லுகிறார். நீ நடக்க வேண்டிய பாதையை நான் உனக்கு காட்டுவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார். உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும் என்று உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். நீ இருள் நடுவே நடந்து சென்றாலும் அங்கே உன்னுடைய முன்பாக ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும் என்று ஆண்டவர் உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். அவரே உன்னுடைய எலும்புகளை வலிமையாக்குகிறவராக இருந்து எல்லா நோய்களினின்றும் உன்னை குணப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று சொல்லி உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். இதோ பொருளீற்றுவதற்காக பல வகையிலே முயற்சி மேற்கொண்டும் ஒன்றும் இல்லை என்று நினைக்கிற சூழல்களில் எல்லாம் உன்னை முழுவதுமாக ஆசீர்வதித்து உன்னுடைய நிலையை உயர்த்த அந்த ஆண்டவர் இன்று உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீயே ஆசியாய் விளங்குவாய். எனவே இப்பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் நிரம்ப கொடுக்கக்கூடிய அந்த தேவனை இந்த மாண்புயர் கீதம் பாடி போற்றி புகழ்ந்து துதிப்போம். மாண்புயர் யுவருள்ளடையாளத்தை ஆழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தமாகிய இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.